குரல் வழி மேலாண்மையில் இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, நிதி மேலாண்மையை பற்றி நம்ம தொடர்ந்து கொஞ்சம் பார்ப்போம். அதாவது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபினான்சியல் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு தொழில் பண்ணுறவங்கள்ட்ட இல்லைன்னா அவங்க தொழிலில் நிச்சயமாக பெரிய லெவலில் வளரவோ ஜெயிக்கவோ முடியாதுங்க. ஸோ நம்ம திருக்குறளில் ஒவ்வொரு குறளையும் நம்ம மேனேஜ்மெண்ட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டோடு நம்ம பொருத்தி பார்த்துட்டே வரோம். அப்படி இன்றைக்கி பார்க்க போகிற குறள் எப்படின்னா, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை. இதை எப்படி நம்ம படிக்கணும்? தன்கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை அது எப்படி இருக்குன்னா, குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படின்னு நம்ம பார்க்கணும். குறள் எப்பயுமே அப்படி தான் வரும். அப்போ தன்கை தொன்று உண்டாகச் செய்வான் வினைனா, தன்னோட ஃபினான்சியலாக நான் ஒரு சர்ப்ளஸாக இருக்கேன், வர லாபத்தெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்குன்னு தனியாக ஒரு ஃபண்டை ஒதுக்கி வச்சுருக்கேன், என்கிட்ட சர்ப்ளஸாக எனக்கு ஃபினான்சியல் இருக்குது அப்படின்னா, அவங்க பிஸ்னஸில் எப்படி இருப்பாங்கன்னா, நான் ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும், காம்படிஷன் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, தொழில் போட்டியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கீழே யானை சண்டை போடுற மாதிரி யானை போர்க்கையில் நடந்துட்டுருக்கு. இவர் குன்றின் மேலே நின்று அப்படியே ஜாலியாக சண்டை போடுறீங்களா அப்படின்னு யானை போரை பார்க்குறா. அப்படி ரொம்ப சேஃப்டியாக, ரொம்ப சேஃப் ஜோனில் அவரால் பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்போ அவரால் ஜெயிக்க முடியும். ஏன்னா எந்த பதட்டமும் இல்லை இல்லையா, இங்கே கீழே போட்டி. ஸோ இந்த ஃபினான்சியல் இல்லை அப்படின்னா எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ காம்படிட்டிவாக நம்ம ஒரு ஆர்டர் எடுக்க முடியாது, செய்ய முடியாது. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணுன்னா கூட ஒரு பிரச்சனை வரும். அப்போ எல்லா திறமைகளும் இருக்கும். ஸோ அதான் யானையே போர் பண்ணுது. யானையை விட ஒரு மனிதன் சாதாரண ஆள் தானே இல்லையா. இவன் குன்றில் மேல் நின்று இந்த யானை போர் பண்ணுறதை வேடிக்கை பார்ப்பான்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். யானையையும் நாமளும் நேரடியாக அப்போ நல்ல திறமையான போட்டியாளர்கள் தொழிலில் நமக்கு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபினான்சியலாக அவங்க சர்ப்ளஸாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கீழே யானை சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஃபினான்சியலாக சர்ப்ளஸாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம குன்றின் மேல் நின்று யானை போகிற பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம். அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்ம இதை பொருத்தி பார்த்துக்கலாம். நிதி மேலாண்மை அப்படிங்கிற பாயிண்டில் என்ன குறள்? குன்றேறி யானை போர் கண்டற்றால், குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தென்று உண்டாகச் செய்வான் வினை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருச்சிட்டம்பலம்.